நம்ம பெப்பிள் சேனலில் பார்த்தீங்கன்னா அசைவ பிரியர்களுக்காகவே எந்தெந்த ஊரில் என்னென்ன அசைவம் கிடைக்கும்ன்றத நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வரிசையில் இப்போ பார்த்தீங்கன்னா போரூர் ஜங்ஷனில் இருக்கிற ஆர்காட் பிரியாணி அந்த ஷாப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போரூர் ஜங்ஷனில் தாங்க இருக்கோம். இந்த ஆர்காட் பிரியாணி வரதுக்கு லேண்ட்மார்க் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வல்சரவாக்கம், விருகம்பாக்கம், வடபழனிக்கு வர ரூட்டு. எனக்கு பின்னாடி வர ரூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎல்எஃப் கிண்டி போகிற ரூட்டு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குன்றத்தூர் போகிற ரூட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி போகிற ரூட்டு. இந்த 4 இதுவுமே சேர்ற ஜங்ஷன், அதாவது அந்த பிரிட்ஜுக்கு அடியில் தான், மெயின் கார்னரில் தான் இந்த ஆர்காட் பிரியாணி இருக்குது. போரூர் ஆர்காட் பிரியாணியில் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. பிரியாணி வந்துருச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாப்பிட்ற இடம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் பார்சல் பார்த்தீங்கன்னா நிறையவே போயிட்டுருக்கு. நாங்கள் வந்து ஒரு ½ ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பார்சல் போயிட்டுருக்கு. 100-100க்கு மேலேயே பார்சல் போயிட்டு தான் இருக்குது. இந்த பக்கம் நீங்கள் கிராஸ் ஆகி போகிறதா இருந்தாலோ இல்லை மார்க்கெட்டிங் பர்சனாக இருந்தாலோ கண்டிப்பாக இங்கே வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிரியாணி ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ நம்ம ஆர்காட் பிரியாணியில் தான் இருக்கோம். பிரியாணி மாஸ்டர் ஜெயராஜ் அண்ணங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் இங்கே என்ன ஸ்பெஷல்ன்றது. சொல்லுங்கண்ணே, இந்த பிரியாணி கடை எத்தனை வருஷமாக இருக்குது? கடை வந்து 23 வருஷமாக இருக்கிறது. இல்லை சிக்கன் பிரியாணி ஸ்பெஷல், ப்ளஸ் வந்து சண்டே அன்னைக்கு மட்டன் பிரியாணி போடுவோம் நாங்கள். அதில் இந்த கடை மட்டும்தான் இருக்கா இல்லை உங்களுக்கு வேறு கடையும் இருக்கா? எங்களுடைய பிரான்ச் வந்து மொகலிவாரத்தில் வந்து சுடர் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அது ஆர்காட் பிரியாணி பேரில். இந்த கடையோட டைமிங்னா என்ன? டைமிங் வந்து மார்னிங் 10:30, நைட்டு க்ளோசிங் டைம் வந்து 10:30 ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 13 வருஷமாக இந்த கடையிலே வேலை செய்கிற முருகானந்தம் அண்ணன் தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன சொல்கிறாருன்றதை இப்போ கேட்போம். நான் கிட்டத்தட்ட 13 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இந்த கடையில். ஓகே. முன்ன ஆரம்பத்துலேருந்து கண்டெய்னர் பாக்ஸில் போட்டுக்கிட்டு இருந்தோம் பிரியாணி. இப்போ 1 வருஷ காலமாக 1.5 வருஷ காலமாக இப்போ இலையில் போடுறோம். மக்கள் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. எல்லாம் தேடி வர்றாங்க இங்கே அதிகமாக. முன்ன உள்ள சேல்ஸுக்கு இப்போ உள்ளதுக்கு நல்லா வரவேற்பு இருக்குது மக்கள்கிட்ட. நீங்கள் இந்த பக்கம் வரும்போது மறக்காமல் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் பல ஊர்களில் பல பகுதியில் இருக்கிற அசைவ ஹோட்டல்ஸ் தான் வந்து நம்ம நிறைய எபிசோட்ஸில் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஸோ அந்த மாதிரியான பாரம்பரியமான ஒரு நான்வெஜ் ஹோட்டல் சென்னையில் இருக்குது. ஹோட்டல் பாண்டியன் அப்படின்ற அந்த ஹோட்டல் தான். சென்னையில் ஹோட்டல் பாண்டியன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம பழைய வண்ணாரப்பேட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பழைய வண்ணாரப்பேட்டையில் ஜிஏ ரோட், அந்த ஜிஏ ரோட்டில் ஹரிகந்த் டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது. அந்த ஹரிகந்த் டெக்ஸ்டைல்ஸ் பக்கத்தில் இருக்கிறது தான் ஹோட்டல் பாண்டியன். 1972லேருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஹோட்டலில் அசைவ உணவுகள் எந்தெந்த மாதிரியான வெரைட்டிஸில் இருக்குது, அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ இதான் வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம ஹோட்டல் பாண்டியன் என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு நம்ம சாப்பிட்டுட்டும் வரலாம். ஸோ வாங்க. பழைய வண்ணாரப்பேட்டை ஜிஏ ரோட்டில் இருக்கிற ஹோட்டல் பாண்டியன், அங்கே தான் வந்து ஒரு மீல்ஸ் பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு வந்து ரொம்ப நாளாக வான்கோழி பிரியாணி சென்னையில் எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத தேடி பார்த்தேன். அதில் வந்து ரொம்ப பழமையான ஒரு ஹோட்டல் தான் வந்து இந்த ஹோட்டல் பாண்டியன். இங்கே வந்து சண்டே அன்னைக்கு செய்யப்படுற இந்த வான்கோழி பிரியாணி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் இந்த சண்டே நான் இந்த ஹோட்டலை நான் சூஸ் பண்ணி இங்கே சாப்பிட வந்திருக்கேன். ஸோ இது வந்து வஞ்சிரம் ஃப்ரை. அடுத்து இது வந்து இந்த கடையோட ஸ்பெஷலான வறுத்த கறி சொல்லியிருக்காங்க. ஸோ கறியை வறுத்து அதை வந்து ஒரு கிரேவியாக மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வறுத்த கறி. இது வந்து மீல்ஸோடு சேர்ந்து வர்ற ஃபிஷ் கறி. இது சிக்கன் கறி.
ஸோ இந்த மாதிரி ஒரு 2 சைட் டிஷ்ஷும் 2 மெயின் டிஷ்ஷும் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து நார்மலாக ஒரு ஆள் நல்லா சாப்பிடக்கூடிய அளவுக்கு இதில் வந்து வான்கோழியோட அந்த பீசஸ் எல்லாமே இருக்குது. பொதுவாக சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அதுக்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா சென்னை பேஸில் வந்து கத்திரிக்காய் கொடுப்பாங்க, அப்புறம் வந்து வெங்காய பச்சடி கொடுப்பாங்க, ஒரு சில ஹோட்டலில் தால்ச்சா கொடுப்பாங்க. இங்கே இந்த கடையோட ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த குருமா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ நான் கொஞ்சமாக பிரியாணியை வந்து நான் சாப்பிட்டு பார்க்குறேன். இது எப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு மலபார் பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அதோட ஸ்மெல் எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் ரொம்ப காரமாக இல்லை, அந்த அதுக்கு கலக்கக்கூடிய அந்த வாசனை பொருட்களோட தன்மை வந்து கரெக்டாக இருக்கிறதுனால அது ரொம்ப சுவையாகவும் இருக்குது. குருமா இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த மட்டனோட எசன்ஸ் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு அதை வந்து மட்டன் எசன்ஸ் வந்து அது நல்லா ஊறி போய் இருக்குது. அது கூட அந்த தேங்காய், அந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் கலந்துருக்கப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. கறி வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப இதாக போயிடுச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த கடையில் வான்கோழி பிரியாணி சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நான் வந்து பிரியாணி சாப்பிட்டு பார்த்தேன், வான்கோழி பிரியாணி இந்த கடையோட ஸ்பெஷல் சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ அடுத்து வந்து நான் ஆர்டர் பண்ணது வந்து இந்த கடையில் வந்து நம்ம வந்து வேறு எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் ஸோ அதுதான் வந்து இந்த மட்டன் வறுத்த கறி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மட்டன் வறுத்த கறியை வந்து மட்டனை வறுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து கிரேவி மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்க்குறப்போ கிரேவியாக இருக்குது. இது வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு டிஃபன் கூட சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட முடியும். அதே மாதிரி ரைஸில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. பார்க்குற பேர் வந்து கிரேவி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்து 3 பீசஸ் இருக்குது. இந்த கறி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். கறியை நல்லா பாயில் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி அது கூட சேர்த்து நல்லா டீப் ஃப்ரையாக பண்ணி வறுத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிரேவியில் அதை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வறுத்த கறி கிரேவி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பரோட்டா, சப்பாத்தி இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், சைட் டிஷ் சூப்பராக இருக்கும், மீல்ஸுக்கும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலாக இது வந்து சாப்பிட்றப்பே ரொம்ப சூப்பராக இருக்குது. அது கொஞ்சம் காரமாக இருக்குது, இருந்தாலும் அந்த சாப்பாட்டோடையோ இல்லை வேறு சைட் டிஷ்லையோ சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ நம்ம எப்படி ஊர் பக்கம்லாம் வந்து இந்த கறி விருந்து வைப்பாங்க தெரியுங்களா? ஸோ ஒரு பெரிய இலை போட்டு ஒரு கறி விருந்து வைப்பாங்கள்ல, ஸோ அதில் மிக்ஸ் பண்ணுற ஆட்டு கறி குழம்பு அந்த மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து என்டர்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வறுத்த கறி கிரேவி அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் ஒரு தடவை வந்தீங்கன்னா இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. ராயபுரம் ஹோட்டல் பாண்டியனில் நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த ஹோட்டலோட என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அங்கே இருக்கிற ஃபுட்டோட டேஸ்ட் எப்படி இருக்குது, அங்கே ப்ரைஸ் எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என் பேர் செல்லப்பாண்டியன். இது பார்த்தீங்கன்னா 1972 ஸ்டார்ட் பண்ணாங்க, என் அப்பா தான் ஸ்டார்ட் பண்ணது. ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் வந்து வி ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல், ரொம்ப வெற்றிகரமாக செயல்பட்டு வரோம். இதுக்கு என்ன முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற நல்ல உயர்தரமான நல்ல குவாலிட்டியான சுவையான பொருட்கள் தான் காரணம். இதில் முக்கியமாக சொல்ல போனோன்னா எங்களோட பிரியாணி, இந்த மாதிரி பிரியாணி எங்கேயுமே கிடைக்காது, அதுவும் பர்டிகுலராக ராயபுரத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கலரில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பார்த்திங்கன்னா எங்கேயுமே இருக்காது. சரி. குருமா வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ். மட்டன் குருமா, சிக்கன் குருமா அதெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ குவாலிட்டியாக இவ்வளோ ஹைஜீனிக்காக வந்து ரொம்ப இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட். இது போக வந்து எங்கிட்ட பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி இருக்குது, காடை இருக்குது, ஈரல், கிட்னி, மூளை, மண்ணீரல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டிஸுமே வந்து சிக்கன் மட்டனில் நாங்கள் இன்னை வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். சரி. அதுமாரி பார்த்தோம்னாங்க அந்த ப்ரைஸ் பற்றி சொல்லுங்களேன். உங்களை கப்பர் தான், அதாவது நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து இன்னைய வரைக்கும் ஒரு இந்த கடையை நடத்திட்டு வரீங்க, ப்ரைஸ் பற்றி சொல்லுங்கள். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாடரேட் ப்ரைஸ் தான் சார். ரொம்ப ஹை ப்ரைஸும் கிடையாது, ரொம்ப லோ ப்ரைஸும் கிடையாது, மாடரேட் ப்ரைஸ் தான். மோஸ்ட்லி எல்லாராலும் அஃபோர்டபுளாக இருக்கும். பட் ஆனால் குவாலிட்டின்னு பார்க்கும்போது நிறைய பேர் ப்ரைஸ் பார்க்குறது இல்லை. சரி. குவாலிட்டின்னு வரும்போது குவாலிட்டிக்கு தான் முக்கியத்துவம். ஓகே. இப்போது பாரம்பரிய உணவுகள் அப்படின்னாக்கா நம்மளுடைய, அதாவது அசைவத்தில் அந்த நாட்டுக்கோழி ஆகட்டும் அல்லது மட்டனில் வறுத்த கறி, தலைக்கறி இதெல்லாம் பாரம்பரியமாக சொல்லிட்டு வராங்க. உங்கள் கடையில் வந்து இந்த நண்டு லாலிபாப், இந்த மாதிரி லாலிபாப் வெரைட்டிஸ் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்களேன். அது எப்படி? இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா காலத்தின் கட்டாயம் தான் சொல்லணும். காலத்துக்காக மாற்றிக்கிட்டோம். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு யூத்துக்காக அவங்க விரும்பக்கூடிய பொருட்களில் நாங்கள் ஒரு சிலரை எக்ஸ்க்ளூசிவாக சேர்த்துருக்கோம். எல்லா நாட்களும் இந்த ஹோட்டல் செயல்படுது. ஆமாம் சார், அது எல்லா நாளும் இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறதுனா 24/7 கிடையாது, பட் ஆனால் 365 டேஸும் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். நாங்கள்
அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே எங்களோட சொந்த பர்ச்சேஸில் நாங்கள் வாங்கி நாங்கள் மசாலா ஐட்டம்ஸ் நாங்களே ப்ரிப்பேர் பண்ணுறோம். சரி, நாங்கள் வெளியில் வந்து எந்த ஒரு மசாலாவும் வாங்குறது கிடையாது. சரிங்க. அது மஞ்சளாக இருந்தாலும் சரி, மிளகா, தனியா எதுவாக இருந்தாலும் நாங்களே அரைச்சி நாங்களே தான் யூஸ் பண்ணுறோம். சார், இப்போ வெஜ்ஜில் ஏதாவது இருக்குங்க சார்? வெஜ்ஜில் மீல்ஸ் இருக்குது சார், மீல்ஸ் இருக்குது. அது போக வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், அந்த கோபி மஞ்சள், அந்த காலத்துக்கேற்ற மாற்றங்கிற மாதிரி அது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வெரைட்டிஸ் ஆமாம் எல்லாமே கொடுக்கும். ஸோ ஒரு வந்து வெஜ்ஜையும் சாப்பிட்லாம், அவங்க இதில் நான்வெஜ் சாப்பிடலாம். நான்வெஜ் தான் 90%, வெஜ்ஜுங்கிறது ரொம்ப கம்மி தான். தேங்க்யூ. தேங்க்யூ. இதுதான் வந்து ஹோட்டல் பாண்டியனோட கிச்சன் நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்களெலாம் இருக்கபடி, அதாவது மற்ற ஊர்களில் இருக்கிற மாதிரியான விரவு அடுப்பில் கொண்ட ஒரு அடுப்பு தான் இங்கே வந்து எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் குறையாமல் இருக்குது அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இங்கே எல்லாமே பார்த்தோம்னாக்கா அந்த ட்ரெடிஷ்னல் படி, பாரம்பரியத்தின்படி எல்லாமே அவங்க வந்து சமைக்கிறாங்க. இப்போ வந்து இந்த ஹோட்டலோட உரிமையாளர், அதாவது எஸ்எஸ் பாண்டியன் அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட மேற்பார்வையில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் கடையில் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த நிறைய டிஷ்ஷஸ் இருக்கு. அதுல எது அதிகமா வந்து மக்கள் வந்து உங்க கடைக்கு வர்றவங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க, அதோட ரசிகரா இருப்பாங்க? அந்த டிஷ் இந்த ஸ்பெஷல் குருமா வந்து குருமா வடசேனையில் நாங்கள் தான். இந்த குருமா மெட்ராஸில் வேற எங்கேயும் கிடைக்காது. சரிங்க. அது எது கூட சாப்பிட்டா நல்லா இருக்கும்? பிரியாணி கூடயா, பரோட்டா கூடயா? அந்த குருமா வந்து எது கூட சாப்பிட்டா நல்லா இருக்கும்? பரோட்டா தோசை தான். பரோட்டா தோசைக்கு இட்லி. சாப்பாட்டுக்கு வந்து சுக்காரு, நாட்டுக்கோழி, சரிங்க, வறுத்தகரி, இது சாப்பிட நல்லா இருக்கும். வறுத்த கறின்னு சொல்றீங்களே, அது எப்படி இருக்கும்? அது எப்படி செய்யறீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது வந்து பூரா முந்திரி, கசகசா, சரிங்க, தேங்காய், சரி, வெங்காயம் வதக்கி போட்டு தாளிக்குது. நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இந்த 72 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே உங்களுக்கு இந்த சமையல் அனுபவம் இருக்குங்களா? ஹோட்டல் கிடையாது. இதுக்கப்புறம் மளிகை கடையில் தான் வேலை பார்த்தேன். சரிங்க. 1972 தொடங்கினப்போ ஒரு மாதிரி இருந்திருக்கும். இந்த காலகட்டம் எப்படி தெரியுது உங்களுக்கு அந்த பிஸ்னஸ்னுடைய வளர்ச்சி? அப்போ உள்ள மனிதர்கள் விரும்பிய மாதிரி வந்து இதை கெட்டியாக ஓப்பன் பண்ணும்போது சரிங்க கடுமையான வளர்ச்சி. சரிங்க. அப்போ கடைகள் இல்லை. சரிங்க. இந்த மெட்டீரியல் வந்து வட சைடில் தான் கிடைக்குங்கிற ஒரு பேர் வச்சுருந்தோம். இன்றைக்கி அதை நிலநாடிக்கிட்டு தான் போகிறோம். சரிங்க. வெளியூர்லேருந்து தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா என்னென்ன ரொம்ப நாளாக அழகாணும்னா, வெளியூரில் இருக்கேன், உங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டு போனோம் தெரியுமா, எப்படி இருக்குங்க அன்னைக்கு எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி சிங்கப்பூர், துபாய் போகிறாங்க, பிரியாணி எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே பிரியாணி 4 ஹவர் 3 ஹவர் போயிருக்கோம். சரி. பரோட்டா வாங்கிட்டு போகிறாங்க. சரிங்க. போய்கிட்டு சார். சரிங்க. வீட்டில் இருக்கிற குழம்பு மாதிரி இருக்கும். சிறு குழந்தைகள் விரும்பி சாப்பிடும். எங்கள் குழம்பு சாப்பிட்டா வயிற்றுப்போக்கோ எந்த இதுவும் வராது. அந்த மெட்டீரியல் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ நான் அந்த ஹோட்டல் பாண்டியனில் சாப்பிட்டதுக்கான பில் வந்திருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நான் வந்து ஆர்டர் பண்ணது வான்கோழி பிரியாணி, அந்த மீல்ஸு, வறுத்த கறி குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இதில் பார்த்தோம்னாக்கா நார்மலாக வந்து 2 பேர் சாப்பிட்ருக்கோம். ஸோ அது வந்து 680. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ரீசனான ஒரு ப்ரைஸ் தான். ஸோ இதில் வந்து வான்கோழி பிரியாணி அப்படின்னாக்கா 250 சார்ஜ் பண்ணிடுறாங்க. அது வந்து குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு 700லேருந்து 750 கிராம்ஸ் இருக்குது அந்த வான்கோழி பிரியாணி. அதுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு 250 ஓகே தான். அதேமாரி வஞ்சர மீன் 170. ஸோ அதுவும் ஒன்றும் நார்மலான ஒரு ப்ரைஸ் தான். ஸோ மொத்தத்தில் இங்கே வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்டோம்னாக்கா ஒரு 600 நம்ம வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட முடியும்.